ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கேனோபனிஷத் என்ற உபனிஷத்தினுடைய முகவுரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கேக்குதா? அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், இந்த மூன்றையும் முதல்ல ஆச்சாரியர் சொல்லியிருக்கின்றார். இந்த உபனிஷத்தை படிப்பதற்கு யார் தகுதியுடையவர், அதுக்கு அதிகாரின்னு பேர். யாருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் உபனிஷத்தினுடைய விஷயம் என்ன என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரயோஜனம் என்ன. இந்த மூன்றும் முக்கியமானது. எந்த ஒரு நூலை படிக்கிறதா இருந்தாலும் இந்த மூணும் நமக்கு தெளிவாக இருக்கிறது நல்லது. அந்த புக்கு எடுக்கிற பொழுதே, புக்கை வாங்குற பொழுதே படிக்கலாமா வேணாமான்னா, அந்த புக்கு நமக்கான படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்னா அது டைம் வேஸ்ட்டு. அதனால் படிக்கிறதுக்கு முன்னாடியே அது நமக்கு தேவையா தேவையில்லையா, பிரயோஜனமாக இருக்குமா இல்லாதா அப்படிங்கிறது முகவுரையில் சொல்லணும். அது ஒரு பொதுவான ஒரு தர்மம். நூல் எழுதுகிறவங்க அதனால தான் பாயிரம்னு இருக்கும். தமிழில் பழைய நூல்களில் பார்த்தா பாயிரம் அல்லது பணுவல் அன்று அப்படின்னு ஒரு வாக்கியமே இருக்குது. பாயிரம் இல்லைன்னா அது நூலே இல்லைன்னா. இப்போ பாயிரம்ங்கிறதுல இதான் நூலை ஆக்கியவர் யார், நூலுடைய விஷயம் என்ன, யாருக்காக அந்த நூல் செய்யப்பட்டு இருக்கு, அந்த நூலை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்ன, அதை தெரிந்து கொண்டு அந்த நூலை நம்ம படிக்கலாம். நம்ம சாதாரணமாக உதாரணம் பார்த்தாக்கா நம்ம பள்ளி புஸ்தகங்கள்லாம் இருக்குது, பாடநூல். அதில் அட்டையிலேயே பார்த்தா போட்டிருப்பான் 7, 8 நம்பர் போட்டிருப்பான். இன்னும் 8னா என்ன அர்த்தம்? இது 8வது வகுப்பை படிக்கக்கூடிய மாணவர். அப்போ அதற்கு முன்னாடி 7 வகுப்பை முடிச்சிருக்கணும், 7 பாடங்கள் முடிச்சிருக்கணும். இது 8வது பாடமாக இருக்கு. அப்போ அது யாருக்குங்கிறத குறிக்குது. அந்த நம்பர் 7ஓ 8ஓ அந்த நம்பர் எத்தனாம் கிளாஸுங்கிறத குறிக்குது. அப்போ அதற்கு முந்தின இருக்கக்கூடிய பாடங்களை அவர்கள் முடித்திருக்கணும். 7 பாடம் முடிச்சிருக்கிறவனுக்கு, 7 கிளாஸ் முடிச்சிருக்கிறவனுக்கு இது 8ஆம் வகுப்புக்கான பாடம். அது அதிகாரிய நிர்ணயம் காட்டுறது இது நமக்கான புக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, மேலே கணிதம், அறிவியல், தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல் அப்படின்னு இருக்கும். அது என்னது? நூலினுடைய விஷயம். அறிவியல்னா அதில் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்க போகுது, கணிதம்னா கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்க போகுது. நமக்கு தலைப்பை பார்த்த உடனே நூலுடைய விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதோட பிரயோஜனம் என்னது? கணிதத்தை பற்றி படித்தால் கணிதத்தை பற்றி அறிவு வரும். அதான் பிரயோஜனம். அதில் நம்ம கணக்கை பற்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவை விட அடுத்த நிலையில் அறிவானது நமக்கு கிடைக்கும். அது விஷயம். அது விஷயம், அது பிரயோஜனம். அதான் பிரயோஜனம். அந்த கணிதத்தை பற்றி கூடுதலான அறிவானது நமக்கு கிடைக்கின்றது என்பது பிரயோஜனம். அதே மாதிரி இங்கே வேதாந்த விஷயத்தில் யார் அதிகாரி அப்படிங்கிற பொழுது ஆச்சாரியர் தெளிவாக சொன்னார். கர்ம காண்டத்துக்கு அதிகாரி வேற, ஞான காண்டத்திற்கான அதிகாரி வேற. விஷயங்களில் ஆசை இருக்கிறவன் கர்ம காண்டத்திற்கான அதிகாரி. யாருக்கு விஷயங்களில் இந்த உலக சுகம் அல்லது மறு உலக சுகம் அதில் விருப்பம் இருக்கோ அவர்கள் அதற்கான கர்மாவை செய்ய வேண்டும். அவர்கள் தான் அதுக்கு. அந்த ஆசை அப்படிங்கிறது முக்கியமானது. குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தால் லௌகிக்கமாக எவ்வளோ முயற்சி பண்ணால் கிடைக்கல. அப்போ வைதிகமாக சாஸ்திரம் சொல்லுது, இந்த பூஜை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, அதனால இதை கிடைக்கும் அப்படின்னாக்கா அதற்கான முயற்சி பண்ணுகின்றான். அப்போ அந்த தேவை இருக்கிறவன், அதற்கான ஆசை இருக்கிறவன் அங்கே கர்ம காண்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமானது. எந்த கர்மாவை பண்ணுறோம்னாலும் அதனால எனக்கு என்ன பலன்கிற கேள்வியானது வருது. யாருக்கு அதில் தேவை இருக்கோ, ஆசை இருக்கோ அவன் அதை செய்யலாம். அதனால் இப்போ அடைபவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனால் அடையப்படக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்குது, அதை அடையணுங்கிற ஆசையானது அவனிடத்துல இருக்கணும். இது உலக விஷயங்களில்
இருக்கக்கூடியது. இந்த உலகம் மறு உலகம், சாஸ்திரம் மறு உலக விஷயங்கள் அதனுடைய பலன்கள்லாம் சொல்லி அதை இந்த கர்மா பண்ணால் அதனுடைய புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தினால தேவலோகம் போகலாம், இப்படி எல்லாம் சுகமாக இருக்கலான்னு நமக்கு அறிமுகப்படுத்தி அதற்கான கர்மாவெல்லாம் சொல்லுது. அதனால கர்மாவை பொறுத்த வரைக்கும் பலன் தனியா இருக்கு. அந்த பலன்ல ஆசை இருக்கிறவன் அந்த கர்மாவை செய்யலாம். ஆசை இல்லைன்னா அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்யணுங்கிற கட்டாயமானது இல்லை. இங்க வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும், ஞான காண்டத்தை பொறுத்த வரைக்கும், உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு யார் அதிகாரினா, இந்த உலக விஷயங்கள்லாம் பார்த்து அனுபவிச்சு இதெல்லாம் அனித்தியமானது, பொய்யானது, நான் எனக்கு இந்த அனித்தியமான பலன், நிலையில்லாத பலன், குறையுடைய துன்பமுடைய இந்த உலக வாழ்க்கை எனக்கு இது வேண்டாம், நிரந்தரமான நித்தியமான சுகத்தை அடைய விரும்புகின்றேன், அல்லது பிறவியிலிருந்து விடுபட விடுகிறேன், அல்லது மரணமில்லாத ஒரு நிலையான வாழ்க்கையை நான் அடைய விரும்புகிறேங்கிற விருப்பம் யாருக்கு இருக்கோ அவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி. அதான் வைராக்கியம்னு பார்த்தோம். வேதாந்தம் படிக்கிறவனுக்கு இந்த உலக சுகம்ங்கிறதோட குறைபாடு தெரிஞ்சிருக்கணும். இறைவனை அடைய வேண்டும், அல்லது இறைநிலையை அடைய வேண்டும், பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்ற விருப்பமானது இருக்க வேண்டும். அப்ப அதற்கு நேர் எதிரான தன்மை. அங்க உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கிறவன் கர்மாவை பண்றான். இங்க எனக்கு உலக சுகம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த விவேகம் இருக்கிறவனுக்கு தான் வேதாந்தத்துக்கான அதிகாரி. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், இதனுடைய விஷயம் என்ன, இந்த வேதாந்தம் உபனிஷத்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்க்கிற பொழுது, பிரம்ம ஆத்ம வித்யான்னு சொன்னார். ஆத்ம வித்யா அல்லது பிரம்ம வித்யா அல்லது பிரம்மாத்ம வித்யா ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். ஆத்ம வித்யான்னா ஆத்மாவை பற்றிய ஞானத்தை தருவது, மெய்ப்பொருளை பற்றிய, அழியாத பொருளை பற்றிய, பரம்பொருளை பற்றிய அறிவை தருவது உபனிஷத். நம்ம அடைய விரும்புறது அதான், பரம்பொருளை, இறைவனைத்தான், அழியாத பொருளை, அறியாத பதவியை அடைய விரும்புகின்றோம். அப்ப அது என்ன, அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு, அதை எப்படி அடையிறது, அதான் உபனிஷத்தினுடைய விஷயம். அப்ப அது நிலையான இறைநிலை, அது விஷயம். அதை எப்படி எப்படி இருக்கு, அதை எப்படி அடையிறது, இந்த சாதனைகளை விஷயங்களை சொல்லுகின்றது. சாதனைன்னு சொல்ல முடியாது, இது இங்க ஞானம். அங்க சாத்திய சாதனம்னு இருக்கு. நான் ஒரு காலத்துல அடையணும், இப்ப நான் அடைய விரும்புறவனா இருக்கிறேன், அதற்கு இந்த கர்மாவை பண்றேன்னு. இங்க இறைநிலைங்கிறத பொறுத்த வரைக்கும் இறைவன் ஈஷா வாசிய இதம் சர்வன் பார்த்தோம். இறைவன் அங்கெங்கினாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அப்படிங்கிறதா நம்மளுடைய மதத்தோட அடிப்படை தத்துவம். கடவுள் எங்க இருக்கிறார்னா அவர் எங்கே இல்லைன்னு எதிர்கேள்வி கேட்போம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னா அங்கெங்க என்னாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் அப்படிங்கிறதா கடவுளுங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். மலர்மிசை ஏகினான், எல்லோருடைய ஹிருதயத்திலே ஆத்மாவாக அவர் இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார் என்பது. அப்ப இறைவனை நான் அடைய வேண்டும் என்றால் அடுத்த கேள்வி, அந்த இறைவன் எங்க இருக்கிறார்ங்கிற பொழுது தெளிவா நமக்கு கேள்வி ஞானமாகவே இருக்கு. இறைவன் எங்கும் இருக்கிறார். அப்ப எங்கும் இருக்கிறார்னா நான் அடையிறதுக்கு நான் ஒரு லோகத்துக்கு போய் அடையணுங்கிறது இல்லை. எங்கும் இருக்கிறார்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது, தூணிலும் இருப்பான், துரும்பினும், இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவர் இங்கேயே இருக்கிறாருங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு, ஆனா நமக்கு தெரியல. அதான் பிரச்சனை. அவர் இங்கேயே இருக்கிறார், நான் பார்க்கறதெல்லாம் எனக்கு இறைவனா தெரியுது. இறைவன் எங்கும் இருக்கிறார்னா பிரகலாதனுக்கு மாதிரி பார்க்குற பொருளெல்லாம் இறைவன் தெரிஞ்சாக்க நம்ம அதை தேட மாட்டோம், இறைவனை பார்க்கணும்னு தேட மாட்டோம். இறைவன் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார்னு ஒரு கேள்வி ஞானம் இருக்கே ஒழிய அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நமக்குள்ள ஆத்மாவா இருக்கிறார்னு சாஸ்திரம் சொன்னாலும் அதுவும் நமக்கு தெரியல. அப்ப இருக்குது ஆனா தெரியல, அதான் நமக்கு பிரச்சனை. வேதாந்தம் சொல்ற விஷயம் என்ன, கடவுள் இருக்கிறார். நம்ம ஹிந்து தர்மத்தோட அடிப்படை விஷயமே அதான். கடவுள் ஒரு லோகத்துல, ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிறாருங்கிறது மட்டுமல்ல, அவர் எங்கும் இருக்கிறார். ஆகாசம் மாதிரி, காற்று மாதிரி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினா அப்படி அனைத்துமாகவும் இருக்கிறார். இப்போ அனைத்துமாகவும் இருக்கிறார், அது அடியார்களுக்கு தெரிகின்றது, ஞானிகளுக்கு தெரிகின்றது, யோகிகளுக்கு தெரிகின்றது, நமக்கு தெரியவில்லை. என்ன பண்ணணும், அப்ப அதை தெரிந்து கொள்வதற்கான விவேகத்தை அடைய வேண்டும். ஏன்னா இங்க என்னாச்சு, பொருள் அடையப்படக்கூடியதா இல்லை, ஏதோ ஒரு காலத்துல பலன் வரக்கூடியதா இல்லை, இங்கேயே இருக்கு. ஏற்கனவே பொருள் இருக்கு, ஆனா இருக்குன்னு நமக்கு தெரியவில்லை. அதனால அஜ்ஞானம் தான் நமக்கு பிரச்சனை. கடவுள் இல்லை, கடவுளை நான் அடையணுங்கிறது பிரச்சனை இல்லை. கடவுள் ஏற்கனவே
ஆத்மாவாக இருக்கிறார்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, கேள்வி ஞானம் நமக்கு இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனா நீயே அந்த கடவுளுங்கிற வரைக்கும் சொல்லுது. அல்ல நான் கடவுள் அப்படின்னு சினிமாவே எடுக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம வேதாந்தத்தை வச்சிருக்கிறோம். நான் கடவுள், நீயே கடவுள், இங்க எல்லாமே கடவுள், அகம் பிரம்மாஸ்மிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வி ஞானமா இருக்கு. கடவுள் எங்க உள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி ஞானமா இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியவில்லை. இப்ப கடவுள் இருக்கிறார், சொல்லப்போனா கடவுளாகவே நாம் இருக்கிறோம், கடவுளாகவே உலகம் இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியவில்லை. இப்ப நம்மளுடைய பிரச்சனை கடவுள் இல்லைங்கிறது இல்ல, அவர் எங்கேயோ இருக்கிறாருங்கிறதல்ல, எங்கும் இருக்கிறாருங்கிறது கூட தெரிகின்றது, கேள்வி ஞானமா இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியல, நம்ம மனசுக்கு அது தெரியல, நம்மால அந்த கடவுளை உணர முடியவில்லை, அறிய முடியவில்லை. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நம்ம மனசுல, புத்தியில இருக்கு. அந்த அறியாமைங்கிறது இருக்கு, அறியாமையினால தெரியவில்லை. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொருளை எடுன்னு சொல்றோம், அதுக்கு அந்த பொருளோட அந்த சப்தத்தை கேட்ட உடனே அந்த பொருளோட நினைவு அதுக்கு மனசுல வரணும். கேட்ட பொருளா இருந்தா, ஏற்கனவே தெரிஞ்ச ஒண்ணா இருந்தா, அந்த புஸ்தகத்தை எடுன்னா புஸ்தகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கிறது தெரிஞ்சு அந்த பொருள் அங்க இருந்து எடுத்து கொடுத்துரும். அதுக்கு தெரியாத ஒரு மொழியிலையோ, அது முன்ன பின்ன அறிந்திராத ஒரு பொருளை பற்றியோ நம்ம ஒரு சப்தத்தை சொன்னா, பொருள் முன்னாடி இருந்தாலும் அதனால எடுத்துற முடியாது தானே. பொருள் இருக்கு, ஆனா அது அந்த அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாத பொழுது அதனால அதை எடுத்துற முடியாது. தெரியல, இல்லைன்னு சொல்லும். அப்படியே அப்படி ஒரு பொருள் இருக்கா, எங்க இருக்கு, தெரியலையே அப்படின்னு சொல்லும். இப்போ பொருள் கண்ணு முன்னாடி தான் இருக்கும், பொருள் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆனா இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படிங்கிறது தெரியாத பொழுது நம்ம அதை எடுத்து தர முடியாது. அப்ப அங்க என்ன தேவை? பொருள் வரணுங்கிறது இல்லை, பொருள் ஏற்கனவே இருக்கு. பொருளை பற்றிய அறிவு இல்லை, அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்னங்கிறது அதுக்கு தெரியல. இந்த சொல் இந்த பொருளோடு சம்பந்தம் உடையதுங்கிறது அதுக்கு தெரியல. அங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு மட்டும்தான் தேவை. நமக்கு அந்த ஞானம்ங்கிறது மட்டும்தான் அங்க தேவை. இயற்கையா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படித்தான். ஏற்கனவே இயற்கையில பல பொருள்கள் இருக்கு, ஆனா அதை பற்றிய அறிவு நமக்கு இல்லாத பொழுதுதான் அறிவியல், புவியியல் இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதுல நம்ம வேற புதுசா ஒன்றும் பண்ணலை. இப்போ நம்ம உடம்பு அனாட்டமின் உடலியலை பத்தி படிக்கிறான்னா, உடம்பு என்ன ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே ஹிருதயம் இருக்கு, உள்ள கிட்னி இருக்கு, மற்ற உள்ளுறுப்புகள்லாம் இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். ஆனா ஸ்கூல்ல போய் அதுங்க அறிவியல் பாடத்துல என்ன படிக்கிறான்? அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது, எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியாது. பொருள் இருக்கு, பொருளை பற்றிய அறிவு இல்லை. அப்ப அதை பாடத்துல கல்வியில படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி தான் இங்க ஆத்மா இறைவன், ஆத்மா இறைவன் தான் விஷயம். ஆனா அந்த ஆத்மா இறைவன் அவர் எங்கும் இருக்கிறார், அவரை பற்றிய அறியாமை நமக்கு இருக்கு, ஆகவே தெரியவில்லை. உபனிஷத் அந்த அறிவை கொடுக்கின்றது. ஆத்மா இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார்னா நமக்குள்ள எப்படி இருக்கிறார், உலகத்துக்குள்ள இருக்கிறார்னா உலகத்துல எப்படி இருக்கிறார், அவரை நாம எப்படி பார்க்கிறது, எப்படி எப்படி ஒரு ஞானிகள் யோகிகள் பார்த்து புரிந்து இருக்கிறார்களோ அப்படி நாம பார்த்து புரிந்து கொள்வதற்கான அந்த ஞானத்தை உபனிஷத் நமக்கு கொடுக்குது. அதான் விஷயம். அப்புறம் அதனால அது அதை அடையிறதுனால, தெரிஞ்சு கொள்றதுனால என்ன பிரயோஜனம்? ஆத்மா இறைவன் பூர்ணமானவர், அந்த பூர்ணமான இறைவன் அவர்தான் ஆத்மாவா இருக்கிறார், நானாக இருக்கிறார்னு தெரிந்து கொண்ட உடனே அந்த பூர்ணத்துவம் நமக்கு வந்து விடுகிறது. அந்த நான்கிறது போய் இறைவன்கிறது நமக்கு தெளிவா தெரிகின்றது. அதனால நமக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி விடுகின்றன. மனக்கவலை, துக்கம், இறந்து விடுவோமா, மற்ற சரீரம் சார்ந்தது, மனசு சார்ந்தது, புத்தி சார்ந்தது, அறியாமையினால வேற என்னெல்லாம் துன்பங்கள் நமக்கு இருக்கோ எல்லா துன்பங்களும் இந்த அறிவு வர்றதுனால நீங்கி விடுகின்றது. ஏன்னா இந்த அறிவுனால நிரந்தரமா ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை நாம் அடைகின்றோம். புதிதா அடையிற ஏற்கனவே இருக்கிற பொருள், அதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அது அந்த தெரிந்து கொள்றதே அடையிறதாயிருது. இப்போ பொருள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, என்னன்னு தெரியலைனாக்கா இதான் அந்த பொருள்னு தெரிந்து கொண்ட உடனே அது அடைஞ்சதாக ஆகிவிடுகிறது. அப்படி இறைவன் இருக்கிறார். அதனால இந்த இறைவனை அதை தெரிந்து கொள்வதனால, இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுனால, உபனிஷத்தை படிக்கிறதுனால இறைவனை பற்றிய, ஆத்மாவை பற்றிய ஞானம் நமக்கு வருது. அதனால நம்முடைய எல்லா விதமான துன்பங்களும் நீங்குகின்றது. இன்னும் சொல்ல போனா பிறவி நீங்குகின்றது. பிறவி பெருங்கடல் நீந்துவார்னா, பிறவியாகிய பெரிய கடலை நாம் நீந்துகின்றோம். அது எப்படிங்கிறத நம்ம உபனிஷத்து படிக்கிற பொழுது நமக்கு இன்னும் அது தெளிவா வரும். அதை பார்க்கலாம் பின்னாடி.
அதனால இதுதான் பிரயோஜனம். அதனால அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம். இன்னும் முகவுரையில அடுத்த ஒரு விஷயத்தை, ஒரு கேள்வியை கொண்டு வர்றார் ஆச்சாரியர். நம்ம பாஷ்யத்துல சம்ஸ்கிருதத்துல இருக்கிறத சொல்றேன், அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். 5வது பக்கத்துல 2வது பாரா, கர்மத்துடன் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாராவை நம்ம படிக்கணும். சம்ஸ்கிருதத்துல சொல்றேன், திரும்ப சொல்லிட்டு அப்புறம் அர்த்தம் பார்க்கலாம். कर्म सहितात् अपि ज्ञानात् एतत् सिद्ध्यति इति चेत् न वाजसनेयके तस्य अस्य कारणत्ववचनात् तस्य अन्य वाजसनेयके तस्य अन्य कारणत्व वचनात् जायामे स्यात् इति प्रस्तुत्य पुत्रेणायं लोकः जयः नान्यकर्मणा पितृलोकः विद्यया देवलोकः इति आत्मनः अन्यस्य लोकत्रयस्य कारणत्वम् उक्तम् வாஜசநேயகே. வாஜசநேய உபனிஷத்துன்னு பேரு. பிருகதாரண்யக உபனிஷத்துக்கு ஒரு பேரு. வாஜசநேய சம்ஹிதால இருக்கிறதுனால இன்னொரு உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டுகின்றார். இங்க கேள்வி என்ன வருகிறது? பூர்வ பக்ஷின்னு பேர் இதுக்கு. பூர்வ பக்ஷின்னா எதிராளி. எதிராளி ஒரு கேள்வி கேட்கிறான்னா, முன்னாடி கோர்ட்ல விசாரணை நடக்கிற மாதிரி தான். வாதி ஒரு வாதத்துக்குன்னா பிரதிவாதி அதற்கு குறுக்க ஒரு கேள்வி கேட்பான். அந்த மாதிரி இங்க ஞானத்தினால, உபனிஷத்தை படிக்கிறதுனால ஞானம் வரும், ஞானத்தினால இறைநிலையை அடையலாம், மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஞானத்தை, உபனிஷத்தை படிக்கிறதுக்கு கர்மத்தெல்லாம் விட்டுட்டு வரணும், ஆசையெல்லாம் விட்டுட்டு வரணும், ஆசை இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஆசை இருக்கிறவன் உபனிஷத்தை படித்தா ஞானம் வராதானா? ரெண்டும் ஒன்றா ஏன் இருக்கக்கூடாது? உலக ஆசையையும் இறைவனை அடையிற ஆசையும் ஒன்றா வைத்து கொண்டு நான் உலக போகங்களையும் அனுபவித்து கொண்டு கடவுளையும் அனுபவித்து கொண்டு இருக்கலாமே. அப்படி நான் முக்தனாகவும் இருக்கிறேன், குடும்பத்திலே இருக்கிறேன்னா, குடும்பத்தில் இருக்கிறது தப்பு இல்லை. எல்லா விதமான ஆசைகளோடையும் நான் இருந்து கொண்டு கடவுளையும் நான் ஏன் பார்க்க முடியாது? ஆசை இருக்கிறவன் கடவுளை பார்க்க முடியாதா? கடவுளை அடைய முடியாதா? அதுக்கு ஏன் ஆசையை விட்டுட்டு வரணும்னு நீங்க சொல்றீங்க? அது வேற, இது வேற. கர்ம காண்டம்ங்கிறது வேற, ஞான காண்டம் உபனிஷத்துங்கிறது வேற. அதற்கு வேற அதிகாரி, இதற்கு வேற அதிகாரின்னு ஏன் சொல்றீங்க? 8 அத்தியாயம் படித்தவன் அப்படியே 9வது அத்தியாயம் படிச்சுட்டு போறான். அதனால எல்லோருக்கும் எல்லாமும்னா, அதனால சமத்துவம் சமூக நீதினா என்னது? எல்லாருக்கும் எல்லாம். இது தனியா ஏன் ஒரு அதிகாரித்துவம்னு வைக்கிறீங்க? அவங்க யார் வேணாலும் படிக்கலாமேனா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் கர்ம காண்டத்தை செய்து கொண்டே உலக ஆசைகளோட இருந்து கொண்டே நான் இறைவனை பார்க்க முடியாதா, அடைய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இங்க இறைவனை பார்க்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆசையோட இருக்கிறவன் உலக இறைவனை பார்க்கலாம். ஆனா இறைவனை அடையிறதுன்னா அதுல பிரச்சனை இருக்கு. நம்ம புராண இதிகாசங்கள் படிச்சாக்க தபஸ் பண்றார், அசுரர்கள் கூட கடுமையா தபஸ் பண்றான். அப்ப அவனுக்கு எல்லா விதமான உலக ஆசையும் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிறா, எல்லாம் இருக்கிறா. கொஞ்ச நாளைக்கு ஒரு விரதம்லாம் இருக்கிறார். ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு சஷ்டி விரதமோ இல்லை ஐயப்பனுக்கு விரதமோ ஒரு விரதம் இருக்கிறாங்க. அது ஒரு தபஸ் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு உலக ஆசை இருக்கு. அதை இறைவனை குறித்து இறைவன்கிட்ட பிரார்த்தனையாக வச்சு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு குறிப்பிட்ட காலத்துக்கு விரதம் இருக்கிறோம். அப்போ இறைவன் அதற்கான வரத்தை கொடுக்குறார், பிரயோஜனம் கிடைக்குதே. அப்போ இறைவனுடைய அருளை பெறதுக்கு ஆசை இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் சாஸ்திரம் சொல்லலையே, புராண இதிகாசங்கள் அப்படி இல்லையே. அதுக்கப்புறம் தான் இவன் பிரச்சனை பண்றான். அதுக்கப்புறம் தான் எல்லா விதமான ஆசைகளையும் அனுபவிக்கணும்னு தீவிரமா போறான். அந்த மாதிரி உபனிஷத்தையும் படிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படித்தான் பூர்வபக்ஷி கேட்கிறார். இறைவனை நம்ம
பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, அதனால் இறைவனுடைய காட்சி, இறைவனை பார்க்கறது, இறைவன்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கிறது எல்லாமே சாத்தியம். ஆசை இருக்கிறவன் சொல்லப்போனால் எவ்வளவு தீவிரமாக ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு தீவிரமாக நம்ம விரதம் இருப்போம், அந்த அளவுக்கு தீவிரமாக பரிகாரம் பண்ணுவோம், அந்த அளவுக்கு தீவிரமாக ஜபமோ தியானமோ பண்ணலாம். ஆசை எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதற்கான முயற்சி இருக்கும்ல. லௌகிக்கமான முயற்சியோடு சேர்த்து இந்த வைதிகமான சாஸ்திரம் சொல்கிற மாதிரி ஆன்மீகமான முயற்சியும் கூட தீவிரமாக நம்ம பண்ணுறோம். எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு இறைவனை பார்க்கிறது, இறைவனுடைய அருளை பெறுதுங்கிறதும் இருக்கும். அது கிடைக்கும். அது புராண இதிகாசங்கள் முழுக்க நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய அனுபவத்திலேயே நம்ம பார்க்கிறோம். கோயில்ல போகிறோம், தட்சிணாமூர்த்தி பிரார்த்தனை பண்ணுறோம், நமக்கு நிறைவேறுது, கிடைக்குதுன்னா அது கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இறைவனை நான் அடைய வேண்டும் என்றால், இறைவனாக நான் இருக்க வேண்டும் என்றால், அல்லது பிறவா நிலையை அடைய வேண்டும் என்றால் அங்கே அந்த இடத்துல இந்த கர்மமும் ஞானமும் ஒன்று சேராது. அதான் விஷயம். அதனால இறைவனை பார்க்கிறது, இறைவன்கிட்ட வரம் வாங்கிறதுல ஆசை இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இறைவனை அடைய வேண்டும் அல்லது பிறவாத நிலையை அடைய வேண்டும்னாக்க இதுவும் அதுவும் ஒன்று சேராது. அதைத்தான் இங்கே சொல்றார். அதற்கு ஆச்சரியம், அது கேள்வி. பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? நான் கர்மத்தோட சேர்ந்து இருந்து கொண்டே ஞானத்தினால மோட்சத்தை அடைய முடியாதா அப்படி கேள்வி கேட்குறேன். அதற்கு ஆச்சரியர் பதில் சொல்றார், பார்க்க போறோம். அது என்ன பதிலுங்கிறத தமிழ் அர்த்தம் பார்க்கிறோம். நம்ம இந்த கர்மத்துடன் கூடிய 5வது பக்கத்துல 2வது பாராவை ஆரம்பிக்குது. கர்மத்தின் கேள்வி, கர்மத்துடன் கூடிய ஞானத்தின் நின்றும் கூட அப்படின்னா ஞானத்தில் இருந்தும் கூட, கர்மமும் ஞானமும் ரெண்டும் சேர்த்து வைத்துக்கொண்டு இது சித்திக்கலாம் என்கிறோம் எனில் அது பொருந்தாது. இந்த சித்திக்கிறதுங்கிறது கடவுளை அடைதல் அல்லது மோட்சத்தை அடைதல். கர்மமும் இருக்கு, மோட்சம் ஞானமும் அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறார் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா? ஏன் நடக்காது அப்படிங்கிற கேள்வி. ஆச்சாரியர் நடக்காதுன்ட்டார், ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் ஏன் ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது? ஒரு பக்கம் இதுவும் இன்னொரு பக்கம் அதுவும் வைத்து கொள்ளலாமே அப்படின்னா இல்லைங்கிறதுக்கு உபனிஷத்திலிருந்து ஒரு மேற்கோள் காமிக்கிறார். வாஜச நேயத்தில் அதைனா கர்மத்துடன் கூடிய ஞானத்தை வேறொன்றுக்கு காரணமாக கூறும் வச்சனம் இருப்பதே அதன் காரணம் ஆகும். அதனால இன்னொரு காரணத்துவம், அதாவது கர்மத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற பொழுது அந்த உபனிஷத்து என்ன சொல்லுது? கர்மத்துல 3 விஷயம். ஒன்று புத்திரன், வித்தம், அப்புறம் உபாசனை. வேதத்துல சொல்லி இருக்கிறது கர்மத்தினால 3 விஷயம். ஒன்று புத்திரன், புத்திரன்னா இந்த லோகத்தையே திரும்ப நம்ம அடையிறது, புத்திரன் வழியா இந்த லோகத்தையே திரும்ப அடையிறது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் கர்மா, வைதிக கர்மாவை, அதிர்ஷ்டமான புண்ணிய பலனை தரக்கூடிய கர்மாவை செய்யறதுனால பித்ருலோகத்தை அடையிறது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் உபாசனை, நிறைய ஜபம் தியானம், சகுனமா இறைவனை எடுத்துக்கொண்டு நிறைய ஜபம் பண்றதுனால, தியானம் பண்றதுனால தேவலோகம் முதலான உயர்ந்த லோகங்கள் கிடைக்கும். இப்போ கர்மாவினால இந்த 3 கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதான் அங்கே விளக்கம் கொடுக்குறார். இங்க கர்மான்னு சொன்னாக்கா அதற்கு பலனாக இன்னொரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பலன்னா இன்னொரு காலத்துல அடையக்கூடிய பலன், மரணத்திற்கு பிறகு அடையக்கூடிய ஒரு பலன். அதாவது பிரம்மச்சாரியான நிலையில் இருப்பவன் எனக்கு ஜாயை, பத்தினி, ஜாயைனா ஜாயா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை, பத்தினி மனைவின்னு அர்த்தம். அப்போ திருமணம் ஆகாம படித்து கொண்டு இருக்கிறவன் படித்து முடித்த பிறகு என்ன பண்றான்? எனக்கு நான் திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும், பத்தினி ஏற்பட வேண்டும் என எண்ணினான் என்று விரும்புகிறார். அப்படி தொடங்குது அந்த உபனிஷத்து மந்திரம். இப்படி தொடங்குது. ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறவன் படித்து முடிச்ச உடனே, இப்போ படிக்கிற பொழுதே, அது வேற, படிக்கிற பொழுதே, அது காலேஜில் படிக்கிற போது கூட பரவாயில்ல, ஸ்கூல்ல படிக்கிற பொழுதே தொடக்கி ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறான். அப்படி அதனால இது பிரம்மச்சாரியா இருந்து படிச்சு முடிச்சவன் கர்மத்துக்கு அதிகாரி ஆகிறான், வேலைக்கெல்லாம் போறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அடுத்த விஷயம் என்னது? படிக்கிற பொழுது படிச்சு முடிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அப்புறம் முடிச்ச உடனே நல்ல வேலைக்கு போகணும்னா, நல்ல வேலைக்கு போன உடனே என்னது, கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னா உடனே திருமணம்னா, திருமணம் பண்ணி பெற்றோராக தான் நினைக்கிறாங்க, பையனாக தான் நினைக்கிறான், ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறான்.
அதனால் அது முதல் விருப்பம். பிரம்மச்சரிய நிலையிலிருந்து கிரகஸ்த நிலைக்கு போகிறது என்று அந்த உபனிஷத் தொடங்கி என எண்ணினான் என்று தொடங்கி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கொண்டது திருமணம் பண்ணி கொண்டு கொஞ்ச நாள் என்னது ஒரு குழந்தை வரணும்னா அதானே. திருமணம் பண்ணணும், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சா அப்புறம் என்னது திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது. திருமணம் பண்ண உடனே என்னது ஒரு வருஷம் 2 வருஷத்துல ஒரு குழந்தை வரணும் அப்படிங்கிறது. அப்போ எனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஆசை வருது. அந்த புத்திரன் எதற்காக? புத்திரனால் இந்த லோகம் ஜெயிக்கத்தக்கது அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. வேறு கர்மத்தினால் அல்ல. இந்த உலகத்துல இந்த உடம்போட நம்ம சாஸ்வதமா இருக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் 80 வயசோ 90 வயசோ அந்த அளவுக்கு இருந்தாலே பெரிய புண்ணியம் தான், அது வேற. அதனால அதிகபட்சம் முழுமையான ஆயுள்னா 100 வருஷம் இருக்கலாம்னா 100 வருஷம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது. ஆனா இந்த உலகத்திலேயே நான் நிரந்தரமாக இருக்க வேண்டும்னா என்ன வேணும்? ஒரு சந்ததி வேணும், அவ்வளவுதான். சந்ததி ரூபமா நம்ம இருக்கலாம். நம்ம புத்திரன்கிறது நாம தானே, நம்மள்ட்ட இருந்து தோன்றின ஒரு ஆள் தானே. அப்ப இந்த சரீரத்தை விட்டு நான் போனாலும் என்னுடைய புத்திரன் ரூபமாக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். அதான். அதனால இது மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் அப்படித்தான் விரும்புது. எல்லா உயிரினமுமே தன்னுடைய சந்ததி இந்த உலகத்துல தொடர்ந்து இருக்கணும். அப்ப என்னது? சந்ததி மூலமாக தான் இருக்கணும். இந்த உடம்போட நான் இருக்க முடியாது. அப்ப எனக்கு இதே மாதிரி இன்னொரு உடம்பு உற்பத்தி பண்ணி அந்த உடம்பு மூலமா நான் இருக்கணும்னா அப்படிதான். அதனால அதுக்கு தானே அவன் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறான். அப்ப நான் மட்டும் அனுபவிக்கிறதுனாக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சம்பாரிச்சு அனுபவிச்சுட்டு போயிடலாம்ல. ஆனா என்னது? என்னுடைய பையனுக்கு, பையனோட பையனுக்கு, பையனோட பையனுக்கு, பையனோட பையனுக்குன்னு என்னது? அந்த வாரிசுகள் மூலமாக நானே இந்த உலகத்துல இருந்து இவைகளை அனுபவிக்கிறேன். இந்த உடம்பு அடுத்த உடம்பு அடுத்த உடம்புன்னு அனுபவிக்கிறேன். அதனால சாஸ்திரமே என்ன சொல்லுது? திருமணம் பண்ணிக்கொண்டு ஒரு புத்திரன் வர்றதுனால ஒருவன் இந்த உலகத்தை வெல்கின்றான். அடுத்தடுத்து இந்த உலகத்துல அவன் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய சந்ததி அந்த வாரிசுகள் மூலமாக இந்த உலகத்தை, உலக சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். அதனால புத்திரனால, சந்ததினால இந்த உலகமானது ஜெயிக்கப்படுகின்றது. இந்த உலகமானது ஒரு வாரிசுகளால ஜெயிக்கப்படுகிறது. அந்த பரம்பரையானது தொடர்ந்து இருக்கின்றது. அப்படி அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு அர்த்தம் புத்திரன் முறையா அந்த அவர் அந்த தந்தை இறந்த பிறகு புத்திரனானவன் முறையா பித்திரு காரியங்கள் எல்லாம் பண்ற பொழுது திரும்ப அவர் இந்த மனுஷலோகத்துக்கே பிறந்து வர்றார். மனுஷலோகத்துக்கே பித்திரு காரியங்கள்லாம் அந்த புத்திரன் முறையா பண்ணாக்க அவர் திரும்ப பூலோகத்துக்கே வருவார் அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு கருத்து. அப்படி திரும்ப பூலோகத்திலே வருவார்னா திரும்ப மனுஷனா பிறப்பார். அடுத்தடுத்து இன்னொரு உடம்பு எடுத்துக்கொண்டு, ஒண்ணு இவனுடைய வாரிசு வழியாகவே உலகத்துல இருக்கலாம், அல்லது இவன் வாரிசு இவன் இறந்த பிறகு முறையா பித்திரு காரியங்களை பண்ணான்னா அவர் திரும்ப பூலோகத்துக்கு இன்னொரு உடம்பு எடுத்துக்கொண்டு இருப்பார். தாத்தா பேரனா வர்றாருன்னு சொல்றோம்ல. அப்ப பையன் சரியா இருந்து தாத்தாவுக்கு முறையா பண்றத பண்ணாக்கா அந்த தாத்தா ரொம்ப ரொம்ப நம்ம பசங்கள்லாம் நம்மள ரொம்ப பாசமா இருக்காங்க, அன்பா இருக்காங்க, நமக்கு செய்யறதெல்லாம் முறையா செய்யறாங்க, அதனால திரும்ப இந்த வீட்லயே பிறக்கலான்னு அந்த ஜீவன் பேரனாகவோ அடுத்தடுத்த தலைமுறையில அடுத்தடுத்த வாரிசாகவோ அந்த ஜீவன் இங்கேயே வரும் அப்படிங்கிறது. ஒழுங்கா செய்யலைனாக்கா இருக்கிற போதே சாப்பாடு போடலை, செத்ததுக்கு அப்புறம் எங்க போட போறான்னா அவன் வேணான்னு வேற இடத்துக்கு போயிடுவார். அப்புறம் வேற லோகமா இல்லை வேற ஏதோ குடும்பத்துக்கு வேற எங்கேயோ போயிடுவார். ஆனா முறையா அவர்கள் செய்கின்ற பொழுது பேரனா அடுத்தடுத்து அந்த அன்புனால ஈர்க்கப்பட்டு திரும்ப வருகிறார் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அப்ப என்னது? இந்த புத்திரனால அவன் தொடர்ந்து இந்த உலகத்தை வெல்கின்றான். புத்திரன் வழியா இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்கிறார். புத்திரனால இந்த உலகம் ஜெயிக்கப்படுகிறது. சாஸ்திரத்தோட ஒரு கருத்து இது. அதனால சாஸ்திரம் தெளிவா சொல்றது நமக்கு அனுபவத்துல இருக்கிறது. அதனாலதான் புத்திரன்கிறது முக்கியம். அதுவும் பையன்கிறது ஒரு வாரிசா, ஒரு ஆண் வாரிசு இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஆண் வழியாதான் சந்ததிங்கிறது போகுது. அந்த மரபணுங்கிறது ஆண் வாரிசு மூலமாகத்தான் அந்த தந்தை மகன் அப்படின்னு தான் அந்த பரம்பரை, அந்த ஜெனட்டிக் வழியா அந்த பரம்பரை குணங்கள்ங்கிறது போகுது. அதனால ஒரு ஆண் வாரிசு கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆண் நம்ம அறிவியல் தெரியும், XY குரோமோசோம்ல ஆனா பெண்ணான்னு தீர்மானம் பண்றது ஆண் தான். பெண்களுக்கு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். 23 குரோமோசோம்னு மொத்தம் 46 குரோமோசோம், 23 ஆணோடது 23 பெண்ணோடது. அதுல 23 பெண்ணிடத்துல இருக்கிறது எக்ஸ் தான் இருக்கும். ஆணிடத்துல 22 எக்ஸும் அந்த 23வது ஒண்ணு எக்ஸ் ஆகவோ ஒய்யாவோ வரும்னா அந்த அப்படி மாறி வர்ற பொழுது ஆண் குழந்தை வருது. எல்லாமே எக்ஸா இருந்தா பெண் குழந்தையாக இருக்கும். அப்ப அந்த ஆணுடைய வாரிசுங்கிறது ஆணா பெண்ணான்னு தீர்மானம் பண்றது ஆண் உடம்புல இருந்து வரக்கூடிய விந்து தான்.
ஆண் தான் குழந்தை ஆணா பெண்ணான்னு தீர்மானம் பண்றது, பெண்ணிடத்துல அது எதுவும் கிடையாது. அதான் அறிவியல் சொல்றது. பெண்ணிடத்துல எதுவும் கிடையாது. ஆனா நம்ம அறியாமையினால இவன் பெரும் பொண்ணா பெற்றுக்குதுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்றான். இல்ல பொண்டாட்டியை துன்புறுத்துறான், பையனையே கொடுக்கலன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். அது நம்ம சாஸ்திரத்துல சொல்லல, சாஸ்திரம் தெளிவா சொல்லி இருக்கு. அது தந்தை வழியா வர்றதுதான். ஆணோ பெண்ணா தீர்மானம் பண்றது ஆண் உடம்புல இருந்து வரக்கூடிய உயிரணு தானே ஒழிய பெண்ணோட உடம்புல கருமுட்டையில அது கிடையாது. அந்த XY குரோமோசோம் ஆணோட உடம்புல தான் இருக்கு. அப்போ பரம்பரைங்கிறது ஆண் வழியா தான் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. அதனாலதான் ஆண் வாரிசு முக்கியமா இருக்கணுங்கிறத சொல்றோம். அப்பதான் அந்த பரம்பரை குணங்கள் அப்படியே தொடர்ந்து வரும். பெண்கிறது இன்னொரு குடும்பத்துல இருந்து வந்த, அப்ப இன்னொரு குடும்பத்தோட குணமும் வரும், இந்த குடும்பத்தோட குணமும் இருக்கும். அது கலந்து கலந்து போகும். பெண் மூலமா போற பொழுது இன்னும் 2 சந்ததியில இருந்து வர்றது, 2 இனத்துல இருந்து வர்றது கலந்து கலந்து போகும். ஆனா இவனுடைய பரம்பரையா வர்றது ஆண் வழியா தான் பரம்பரையா வந்து கொண்டு இருக்கும். அதனால அது ஒரு பையனாவது ஆணா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. நமக்கும் அது பழக்கத்துல இருக்கட்டும், அது தனி கதை. அப்ப என்னது, இந்த புத்திரன் வழியாக உலகமானது ஜெயிக்கப்படுகிறது, சந்ததியானது உலகத்துல இருந்து கொண்டு இருக்கு. இது சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். ஆனா இந்த அறிவியெல்லாம் தெரிஞ்சுதான் அது சொல்லி இருக்கு, தெரியாம கிடையாது. உபனிஷத்துல இருக்கிறது. அதற்கப்புறம் இந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கர்மாவை முறையா பண்றதுனால, தர்மமான வாழ்க்கையை அவன் கடைபிடிக்கிறதுனால, அதனால ஒரு புண்ணியம் ஏற்பட்டு அவன் பித்ருலோகத்தை ஜெயிக்கிறான். அது அடுத்த வாக்கியம். கர்மத்தால் பித்ருலோகமும் வேதத்துல சொல்லியிருக்க. லௌகிகமான கர்மா பண்றதுனால இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை வசதிகள்லாம் இருக்கும். ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட சந்தியாவந்திரம் முதலான அல்ல அக்னிஹோத்திரம் இந்த மாதிரியான கர்மாக்கள் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடி கர்மா தர்மமான வாழ்க்கை, அதனால புண்ணியம் ஏற்பட்டு அதுதான் பித்ருலோகத்துக்கு நம்ம போறதுக்கு உதவியா இருக்கு. அதனால அதன் மூலம் பித்ருலோகமானது ஜெயிக்கப்படுகின்றது. பித்ருலோகம்ங்கிறது அது ஒரு தனி லோகம். எப்படி தேவலோகம் இருக்கோ அதே மாதிரி பித்திருக்கள் இருக்கக்கூடிய உலகம்ங்கிறது தனியா இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்ல, பிறப்புல இருந்தே பித்திருக்களா இருக்கும். எப்படி தேவர்கள்னு ஒரு தனியா ஒரு இனம் இருக்கோ, பித்திருக்கள்ங்கிறது தேவ இனத்துல ஒரு பிரிவு. அவர்கள் தனியா இருக்கிறார்கள். அதனால அந்த பித்ருலோகத்துல பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவனுக்கு கிடைக்கும். தர்மமணி கர்மாவை சரியா பண்ணான்னா அது மரணத்துக்கு பிறகு நடக்கிறது. அதனால கர்மாவனால பித்ருலோகத்தை வெல்கின்றான். பித்ருலோகத்துக்கு போவான். அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள் அது ஒரு மாதிரி இருக்கும். தேவலோகம் தனி, அங்க இருக்கிறது தனி. அப்ப தேவலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னா கர்மாவோட உபாசனையும் சேர்த்து உபாசனை பண்ணா தேவலோகத்துக்கு போவான். தேவலோகம், தேவேந்திரன், மற்ற தேவர்கள்லாம் பார்க்கிறோமே, அந்த தேவலோகத்துல போய் பிறப்பான். அதனால உபாசனைங்கிறது அடுத்த விஷயம். வித்தையினால் தேவலோகமும் அடையத்தக்கது. அதனால வித்தைங்கிறது உபாசனைங்கிறது இங்க தியானம் பண்றது, ஈஸ்வர தியானம். நம்ம ஈஷாவாசிய உபனிஷத்துல அதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு ஈஸ்வரனை குறித்து ஒரு யாகம் பண்றது, பூஜை பண்றது மட்டும் இல்லாம அந்த தேவதைய மனதுல நினைத்து முறைப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய முறைப்படி நிறைய ஜபம் தியானம் பண்ணாக்கா அந்த தேவலோக பிராப்தியானது கிடைக்கும். அதன் மூலம் அதை ஜெயிக்கிறான். அதனால புத்திரனால இந்த உலகத்தை ஜெயிக்கிறான், வைதிக கர்மாவனால பித்ருலோகத்தை ஜெயிக்கிறான், உபாசனையினால தேவதா தியானத்தினால தேவதா லோகத்தை ஜெயிக்கிறான்னா அவன் அதை அடைகிறான், அங்கே அதுல பிறக்கிறான். இது ஒரு மேற்கோளா காமிக்கிற. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இவன் இது எல்லாமே கர்மாதான். ஜபம் பண்றது, தியானம் பண்றது, வைதிக கர்மா பண்றது, அல்லது திருமணம் பண்ணி கொண்டு குழந்தை உற்பத்தி பண்றது எல்லாமே கர்மா சம்பந்தமானதுதான். அப்ப கர்மாவினால இனிமேல் அடையக்கூடிய ஒரு பலனானது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால திரும்ப இந்த லோகத்துக்கே வரணும்னு விரும்பினான்னாக்கா அவன் முறையா தொழில் பண்ணி பணம் சம்பாதிச்சு குடும்பம் குழந்தைகளோட இருக்கணும். அல்லது வைதிக கர்மாவை தர்மமா முறையா பண்ணா பித்ருலோக பிராப்தி கிடைக்கும். உபாசனை தேவதா தியானம்லாம் பண்ணாக்கா தேவலோக பிராப்தியானது கிடைக்கும். புத்திரனால் இந்த லோகம் அடையத்தக்கதே ஒழிய வேறு கர்மத்தால் அன்று. கர்மத்தால் பித்ருலோகமும் வித்தையினால் தேவலோகமும் அடையத்தக்கது என்பதாய் ஆத்மாவை காட்டிலும் வேறான லோகத்ரயத்தை குறித்து காரணத்துவம் அதற்கு வாஜசநேயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேற லோகத்தை போய் அடையிறது அப்படின்னா எங்க ஆத்மா அப்படி இறைவனை அடைதல் அப்படிங்கிறது இல்லை. வேற லோகத்தை அடைந்து அங்க இருக்கக்கூடிய சுகங்களை அடைகிறார் என்பதுதான். அதனால அது கடவுளை அடைதல்ங்கிறது கிடையாது. வேற லோகத்துக்கு போறது
இல்லை பூமிக்கு வர்றதுங்கிறது மீண்டும் மீண்டும் பிறவியை அடைதல் தான். கடவுளை அடைதல்ங்கிறது அதுல இல்லை. அப்ப கர்ம பலனாக மீண்டும் பிறவியை அடைதல் என்பதுதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி அந்த உபனிஷத்தை மேலும் சொல்லுது. அடுத்த வரி சம்ஸ்கிருதத்துல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். தத்ர ஏவச்ச பாரிவிராஜ்ய விதானே கேதுஹ உக்தஹ கிம் பிரஜயா கரிஷ்யாமஹ ஏஷாம் நோயமாத்மா அயம் லோகஹ இதி தத்ர அயம் ஹேதுஹ அர்த்தஹ பிரஜா கர்ம தத் சம்யுக்த வித்யாபிஹி மனுஷ்ய பித்ரு தேவலோகத்ரய சாதனைஹி அநாத்மலோகஹ பிரதிபத்தி காரணைஹி கிம் கரிஷ்யாமஹ ந ச அஸ்மாகம் லோகத்ரயம் அநித்யம் சாதன சாத்தியம் இஷ்டம் ஏஷாம் அஸ்மாகம் ஸ்வாபாவிகः அஜஹ அஜரஹ அமிர்தஹ அபயஹ ந வர்த்ததே கர்மணா நோ கணியான் நித்யஸ்ச லோகஹ இஷ்டஹ சகச்ச நித்யத்வாத் ந அவித்யா நிவர்த்தி வ்யதிரேகேன அந்ய சாதன நிஸ்பாத்யஹ தஸ்மாத் பிரத்யகாத்ம பிரம்ம விஜ்ஞான பூர்வகः சர்வைஷணா சந்நியாச ஏவ கர்த்தவ்ய இதி. அதே விஷயத்துல அதே உபனிஷத்துல அடுத்து தொடர்ந்து வருது. என்ன வாக்கியம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே இடத்தில் எந்த நமக்கு இதுவே ஆத்மாவோ இதுவே லோகமோ அந்த நாம் பிரஜையினால் என்ன செய்ய போகிறோம் என்பதாய் பாரிவிராஜ்யத்தில் அதாவது சந்நியாசத்தில் காரணமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே உபனிஷத்து தொடர்ச்சியா என்ன சொல்லுதுன்னா, ஒரு சந்நியாசி பாரிவிராஜன பரிவிராஜகர் அப்படின்னு பேர். சன்னியாசிக்கு ஒரு பேர், பரிவிராஜகர் இன்னொரு பேர். பரிவிராஜகர்னா ஒரு இடத்துல இல்லாம ஊர் ஊரா போய்கொண்டு இருக்கிறவர்னு அர்த்தம். சன்னியாசினா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அவர் யாத்திரையா போய்கொண்டே இருக்கணும். எந்த இடமும் சொந்தமா வைத்து கொள்ளாம, எந்த உடமையும் வைத்து கொள்ளாம அப்படியே கோயில் குளம் பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு ஊர் ஊரா போயிட்டு இருக்கணும். அப்படிங்கிறது தான் சந்நியாச தர்மம். சந்நியாச தர்மத்துல அப்படி ஒரு பிரிவு பாரிவிராஜகர் அப்படிங்கிறது. ஆசிரமமா வச்சிருக்கக்கூடிய சந்நியாசமும் உண்டு. அப்படி ஆசிரமத்துல இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்கிறது, அதே சமயம் உலகத்துல இருந்து விலகி ஜபதபாதிகள் பண்ணி கொண்டு இருக்கிறது, இந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறது, பாடம் நடத்துறதுங்கிறது ஒரு பகுதி. ஒரு அப்படி சில சன்னியாசிகள். ஆதிசங்கரர் அப்படி இல்லை. ஆதிசங்கரர் ஊர் ஊரா போய்கொண்டு இருந்தார், அதே சமயம் சிஷ்யர்களோட போய்கொண்டே இருந்தார். ஆனா அவர் என்ன பண்ணார், 4 மடங்களை ஏற்படுத்தி இங்கங்க இருந்து மடத்தை நடத்துங்க, மக்களுக்கு வழிகாட்டுங்கள், பாடம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ சன்னியாசத்துல 2 பிரிவு. ஒரு இடத்துல இல்லாம குடீச்சக சன்னியாசின்னு பேர், அதுக்கு பேர். இந்த மாதிரி ஆசிரமம் வச்சு ஒரு இடத்துல இருந்து கொண்டு சாதனைகளை பண்ணி கொண்டு வகுப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள். அப்படி இல்லாம ஒரு இரவுக்கு மேல ஒரு ஊர்ல தங்கறது இல்லைன்னு போய்கொண்டே இருக்கிறது. அதான் ஒரிஜினல் சன்னியாசம்.
ஒரிஜினல் சன்னியாசம் இது டூப்ளிகேட் சன்னியாசம் இல்லை. அதான் அது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து அபிமானம் வரும், மற்ற போற்று இதெல்லாம் வரும், அதை பாதுகாக்கணுங்கிற வரும், வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் வரும். குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை ஆசிரமம் வச்சு நடத்தினாலும் அதை விட அதிகமாகவே வரும். அதை விட அதிகமாகவே வரும். அப்ப அந்த பிரச்சனையெல்லாம் வேணாங்கிறதுக்கு தான் சன்னியாசம். சன்னியாசத்துக்கு வந்து ஒரு ஆசிரமம் வச்சிருந்தா திரும்ப அதே பிரச்சனைக்குள்ளதான் இருப்பேன். அதனால அப்படியெல்லாம் இல்லாம பேசாம கையில கரதல பிக்ஷா தருதல வாசகனா, கையில பிக்ஷை வாங்கி சாப்பிட்றார், ஏதோ மரத்தடியில படுத்து தூங்குறார், அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு போயிடுவார். அப்படி இருக்கிறது. அதனால அதுக்கு வந்து பாரிவிராஜகம்னு பேர். பரிவிராட் அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கிறவர்னு அர்த்தம். தேசாந்தரமா போய்கொண்டே இருக்கிறவர்னு அர்த்தம். அது சன்னியாசத்துக்கு ஒரு பேர். அதனால பாரிவிராஜ்யத்தில் அப்படின்னா சன்னியாச. ஒரு சன்னியாசி என்ன நினைக்கிறான்னா, குடும்பத்துல இருக்கிறவன் நான் வந்து திருமணம் பண்ணிக்கொண்டு ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி இந்த உலகத்துல நல்லா ராஜாவா இருக்கணும், ஆளணும் அப்படின்னு நினைக்கிறான். சன்னியாசி மனநிலையில இருக்கிறவன் புத்திரனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் ஆத்ம ஞானத்தோட இருக்கிறான், ஆத்மாதான் இங்க எல்லாம்னு தெரிந்திருக்கிறான். அதனால நான் ஆத்மா என்னைக்குமே நிரந்தரமா உலகத்துல இருக்கு, எல்லா லோகத்திலையும் அது இருக்கு. சொல்ல போனா அதனிடத்துலதான் எல்லா லோகங்களும் இருக்கு. அதனால நான் இன்னொரு லோகத்தை போய் அடையணுங்கிற தேவையில்லை. நான் ஆத்மாவா எல்லா லோகத்திலையும் ஏற்கனவே இருக்கிறேன். சொல்ல போனா எல்லா உலகங்களும் என்னிடத்தில் தான் இருக்கின்றன. அதனால நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவில்லை, நான் ஆத்மானு புரிந்து கொண்டான். ஆத்ம ஞானம் இருக்கிற சன்னியாசி நான் நிரந்தரமானவன், இந்த உடம்பு பிறக்குது அழியுதே ஒழிய ஆத்மா பிறக்கிறது இல்லை, அழியறது இல்லை. அதனால நான் ஒரு கல்யாணம் பண்ணி கொண்டு ஒரு புத்திரனை உற்பத்தி பண்ணி புத்திரன் வழியா இந்த உலகத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா. அப்படி அந்த ஞானம் இருக்கிறவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத, புத்திரனை வைத்து கொள்ளணும், பாதுகாக்கணுங்கிற எண்ணமோ அவசியமோ அவனுக்கு இல்லை. அதனால அவர் என்ன நினைக்கிறார், புத்திரனால எனக்கு ஆக போவது என்ன அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிறவனே இப்ப அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கு. புத்திரன் நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுவானா இல்ல என்ன பண்ணுவாங்கிறது தெரியாது. அதனால புத்திரன் இருக்கிறவனே கருத புத்திரனால நமக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கணும். அவனுக்கு அந்த பயம் இல்லை. அதனால புத்திரனை பத்தி கவலை இல்லை. அதனால இதுவே ஆத்மா, இதுவே லோகம்னா அப்படி இருக்கிறவன் பிரஜையினால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருக்கு. அதனால அங்கு சொல்லிய காரண போதக ஸ்ருதியில் பொருள் பின்வருமாறு அந்த இடத்துல அந்த ஸ்ருதியில சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். மனுஷலோகம் நம்ம இருக்கிற பூலோகம், பித்ருலோகம் பித்ருக்கள் இருக்கக்கூடிய ஒரு உலகம் பித்ருலோகம், அப்புறம் தேவலோகம் தேவர்கள் இருக்கக்கூடிய உலகம் என்ற மூன்றுக்கும் சாதனமானவைகளும் அனாத்ம லோக பிராப்திக்கு காரணமானவைகளுமான இந்த மூன்றையும் அடையிறதுக்கு நம்ம ஒரு கர்மா பண்ணணும், ஒரு சாதனை பண்ணணும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா புத்திரன் வேணும், புத்திரன் வேணும்னா கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல நல்ல வேலை வேணும், கை நிறைய பணம் சம்பாதிக்கணும், அப்புறம் சொந்தமா வீடு இருக்கணும். பாலாம் கேட்குறான், வீடு இருக்கா, காரு, அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க. அதனால வேறு வேலை இருந்தா போதாது, ஒன்று அரசு வேலையா இருக்கணும், இல்லை தனியார் வேலையா இருந்தால் மாப்பாக்கு சொந்தமா வீடு இருக்கணும், பைக்கு காரெல்லாம் எல்லா வசதியும் இருக்கணும் அப்படின்னா. அதனால அதெல்லாம் சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும், அப்புறம் புத்திரன் வரணும், அப்புறம் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அது இருக்கு. அதனால மனுஷலோகத்துக்கு இதெல்லாம் தேவை. அப்ப இது கர்மா. ஒரு தொழில் செய்தாகணும், அவன் பொருள் ஈட்டியாகணும் குடும்பம் நடத்துறதுக்கு அப்படிங்கிறது கர்மா மூலமாகத்தான், இந்த பொருள் மூலமாகத்தான் இந்த உலகமானது ஜெயிக்கப்படுங்கிறது தெளிவா இருக்கு. அப்ப அந்த கர்மா அல்லது பொருள் அது வந்து சாதனம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு குடும்பமா இருக்கணும்னாக்கா கர்மா தொழில் பண்ணி ஆகணும், தொழில்ங்கிறது சாதனம். அதே மாதிரி பித்ருலோகத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா அதற்கு சாஸ்திரம் ஒரு வைதிக கர்மா சொல்லி இருக்கு, தர்மானுஷ்டானம்லாம் சொல்லி இருக்கு. அதை முறையா கடைபிடிச்சா தான் அவன் பித்ருலோகத்துக்கு போக முடியும், அதுவும் கர்மா. அப்புறம் ஜபம் பண்றேன், நான் தியானம் நிறைய பண்றேன், தேவலோகத்துக்கு போறதான்னா அதுவும் மானசம் கர்மா, அதுவும் கர்மா தான். மனதுனால செய்யக்கூடிய கர்மா. ஒரு மனசமா தியானம் பண்றாரு, இன்னொன்று காலம் தியானம் பண்றாருனாக்கா அந்த தேவத்தினுடைய அருளால அந்த தேவத்தை இருக்க உலகத்துக்கு போவார். சிவ தியானம் தொடர்ந்து பண்ணாருன்னா சிவபெருமானுடைய அருளால அவருக்கு கைலாச பிராப்தி கிடைக்குது. அவர் சிவபெருமான் வந்து கூட்டிட்டு போவாருன்னா அவர் லோகத்துல வச்சுக்குவார். விசா வேணும்ல, இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும்னாக்கா விசா வேணும். அப்ப அந்த அளவுக்கு இவன் புண்ணியம் பண்ணியிருந்து ஜபம் தியானம் பண்ணி இருந்தாக்கா சிவதூதர்கள் வந்து கூட்டு போவார். ரொம்ப பண்ணியிருந்தா சிவபெருமானே வந்து கூட்டு போவார்னா. அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போகணும்னாக்கா, வைகுண்ட லோகத்துக்கு போகணும்னா அந்த அளவுக்கு இவன் வந்து விஷ்ணு தியானம் பண்ணி இருக்கணும்.
விஷ்ணுவனுடைய அருள் கிடைத்து அவர் வந்து கூட்டிட்டு போவார், அல்லது விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்கன்னா. அப்ப அது கர்மா. அந்த அளவுக்கு அவன் தபஸ் பண்ணி இருக்கணும். அப்ப அதுவும் மானசம் கர்மா அது இருக்கணும் என்று மூன்றுக்கும் சாதனம்னா இது சாதனம் ஒண்ணு. அப்புறம் அனாத்ம லோகம்னா, அனாத்ம லோகம்னாக்க நிலையில்லாத லோகம். அங்க போனாலும் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு திரும்பி வந்துடுவேன். எதுவும் நிரந்தரமான லோகம் கிடையாது. அது இந்த பித்ருலோகமோ தேவலோகமோ நிரந்தரமான லோகம் கிடையாது. அங்க போய் புண்ணியம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதுல இருந்துட்டு திரும்ப ஒரு மனுஷலோகத்துக்கு தான் வரணும். அடுத்த பிறவிக்கு கீழே வந்துதான் ஆகணும். வைகுண்ட லோகம் அந்த கைலாசத்துக்கு போறதுன்னாக்க ஞானம் இருந்தா அங்க முக்தி, இல்லைன்னா அங்க இருந்து திரும்பி வருவார். அதனால ஞானம் இருந்தா அங்கிருந்து முக்தி அடைவார், சிவ பதவியோ அல்லது விஷ்ணு பதவியோ சாயுஜ்யம் கிடைக்கும். ஞானம் இல்லைனாக்க அங்க இருந்து திரும்பி வர்றதுதான் இருக்கு. அதனால இது அனாத்ம லோகம்னு சொல்லிட்டேன். அனாத்ம லோகம்னா நிலை இல்லாதது, திரும்பி வரக்கூடியது. பெர்மனன்ட் விசாங்கிறது கிடைக்காது. திரும்ப 3 மாசம் 3 வருஷமோ 5 வருஷமோ அங்க இருந்துட்டு சம்பாதிச்சுட்டு அங்க இருந்து சுகத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப இந்த இந்தியாவுக்கு தான் வரணும். அதனால இங்க வந்தாகணும், இந்தியாவுக்கு பூலோகத்துக்கு வருவார்னா. அதனால அனாத்ம லோக பிராப்திக்கு காரணமானவை. அதனால என்ன முடிவு என்னது? இந்த புத்திரன், அப்புறம் கர்மா, உபாசனைங்கிற தியானம், இந்த மூணுமே அனாத்ம லோக பிராப்திக்கு காரணமாக இருக்கின்றது. ஆனா நான் விரும்புறது என்னது? அனாத்மனா நிலையில்லாத உலகங்களை அடைய கொடுப்பதா இது இருக்கு. நான் விரும்புறது என்னது? எத்தனையோ தடவை பிறந்தாச்சு இறந்தாச்சு, வாழ்க்கையில துன்பம் தான் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றது, இன்பமோ அல்பமானதா இருக்கு. அதனால நான் நிரந்தரமான பிறவாத நிலை, வைகுண்டத்துல பெர்மனன்ட் விசானா, அமெரிக்காவில் செட்டில் ஆயிடணும், திரும்ப வரக்கூடாது. அப்படி பெர்மனண்டான கிரீன் கார்டு கிடைக்கணும்னா வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ கிரீன் கார்டு கிடைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன இருக்கணும்? இந்த லோகத்துக்கு திரும்ப வரணும்னு ஆசை இருக்கக்கூடாது. அதானே? லோகத்துக்கு திரும்ப வரணும்னு ஆசை இருந்தால் பகவானாக தான் கொடுப்பார். நம்ம என்ன கேட்குறோமோ அது பகவான் கொடுப்பார் வரமா. பகவத்கீதையில் பார்க்க போகிறோம், அடுத்து பகவத்கீதை பாஷ்யத்தில் வரப்போகுது அடுத்த ஸ்லோகங்களில். அப்போ பகவான் எதை கொடுக்குறாருனா, யார் எதை பிரார்த்தனை பண்ணுறாரோ அதை கொடுக்குறார். எனக்கு வந்து புத்திரன் வேணும்னு பிரார்த்தனை பண்ணால் புத்திரனை கொடுப்பார். திரும்ப இந்த பூலோகத்துக்கு வந்து இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதை கொடுப்பார். இல்லை தேவலோகத்தில் போய் வாழணும் அப்படின்னா அதை கொடுப்பார். இல்லை நான் திரும்பி வராத நிலை எனக்கு வேணும்னாக்க அதுக்கு முக்கியமான தகுதி என்னது? இந்த உலகத்துக்கு நான் வரக்கூடாதுங்கிற எண்ணமானது இருக்கணும். ஒரு பக்கம் இந்த ஆசையை வைத்துக்கொண்டு அங்கே போக முடியாது, அதான் சொல்றார். அதனால இதெல்லாம் அனித்தியமானதா இருக்கு, நிலையில்லாததா இருக்குன்னு புரிந்து கொண்டவன் இவைகளால் யாது செய்ய போகிறோம்? நமக்கு இந்த சாதனைகளால் உண்டாகக்கூடியதும் அனித்தியமுமான லோகத்ரயமானது நமக்கு இஷ்டமானது அல்லவே. இந்த அனித்தியமான எந்த இதுவும் வேண்டாம். எந்த விதத்திலையும் நான் திரும்ப பிறக்க விரும்பவில்லை, திரும்ப ஒரு உடலை எடுக்க விரும்பவில்லை, துன்பத்தை அடைய விரும்பவில்லை. திரும்ப எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும் படிக்கிறதுக்கு. அதனால கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு எல்லாம் அனுபவிச்சுட்டு போனாக்க திரும்ப அடுத்த பிறவியில் வந்தால் என்னது? எல்கேஜியில் ப்ரீகேஜி, அதுக்கு முன்னாடின்னு போயிட்டான். நம்மளாவது நேரம் 5 வயசு வரைக்கும் சுதந்திரமாக இருந்துட்டு 1வது 5 வயசில் 1வது போனான். இப்போ என்னன்னா 1.25 வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளி விட்டுறாங்க. அதனால் அடுத்த பிறவின்னு வந்தால் 1.25 வயசுலேருந்து ஆரம்பிக்கணும்னா எதுக்கு அது? அதனால வேண்டாம் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு நமக்கு இந்த லோகத்திரயமானது இஷ்டமானது அல்லவேனா. இந்த 2 யூகேஜி பசங்க 2 பேர் கடற்கரையில் இருந்தாங்க. சும்மா ஒரு ஜோக்கு. யூகேஜி பசங்க 2 பேர் கடற்கரையில் பசங்க விளையாண்டு இருக்காங்க கடற்கரையில். அதில் ஒரு பையன் சொன்னானா, ஸ்கூலுக்கு போனால் ஒரே படின்னு சொல்கிறாங்க, எழுது படின்னு சொல்கிறாங்க, அதனால இதில் வந்து யூகேஜி படிக்கிற போது இதில் அதனால பேசாமல் இந்த கடலில் விழுந்து பேசாமல் அப்படியே போயிடலான்னு தோணுதுடா அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவன் சொன்னான், அப்படியெல்லாம் பண்ணிடாதா, திரும்ப பிறந்து வந்து ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிக்கணும்னா. அந்த மாதிரி திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் யூகேஜி படிக்கிற போதே. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th காலேஜெலாம் அது அப்புறம் அந்த அளவுக்கு வைராக்கியம் வந்து யூகேஜிலேயே வந்துருச்சுன்னா ரொம்ப நல்ல டீச்சராக இருப்பாங்க போல. அந்த மாதிரி திரும்ப ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிக்கிறோம்டா, பண்ணிடாதா, இப்படியே போட்டிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி திரும்ப முதல்ல இருந்து ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிக்கணும், பிளே ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும், வேண்டாம்னா. அதனால் நமக்கு இந்த லோகத்திரயமானது இஷ்டமானது அல்லவே. அதனால் இப்போ நம்ம என்ன வேணும், நம்ம என்ன விரும்புகிறோம்?
எந்த நமக்கு இயற்கையில் அமைந்துள்ளதும், இயற்கைன்னா சாஸ்வதமா இருக்கிறதும், பிறப்பற்றதும், பிறப்பில்லாமல் இருக்கிறது, திரும்ப பிறவாத நிலை. அவர் பிறப்புன்னு வந்தா ஜரை மூப்பு வருமே, அந்த முதுமை இல்லாத நிலை. அதனால பிறப்புன்னு வந்தா அப்படியே இளமையிலேயே இருக்க முடியாது. முழங்கால் வலி வரும், வயசாகும், முழங்கால் வலி வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அதெல்லாம் இல்லாத மூப்பற்றதும். அப்புறம் மூப்பு வந்தா கொஞ்ச நாள்ல மரணம் வரும். அதனால மரணமற்றதும். இந்த பிறப்பு இறப்புன்னு இருந்த பயம்ங்கிறது நடுவுல இருக்கு, பயமற்றதும். கர்மத்தினால் விருத்தியை, வளர்ச்சியை அடையாததும். ஏன்னா பிறந்தாக்க அங்கேயும் புதுசா நிறைய கர்மா பண்றோம். கர்மா பண்ண திரும்ப திரும்ப இந்த இன்ப துன்பம், பிறப்பு இறப்புன்னு சுழற்சியா வந்து கொண்டே இருக்கு. அதை விருத்தி அடைகிறது. அதனால மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டு போவது, அது இல்லாததும். அதனால இதெல்லாம் இல்லாது. அப்புறம் என்னது, குறையாததா, பூர்ணமானதா இருக்கணும். அதனால இதெல்லாம் குறை. இதெல்லாம் பிறந்து வந்தாக்க, பிறப்புங்கிறதே ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பிறந்து வந்தாக்க முதுமை முதலானவை, நோய் முதலானவைகள், அதனால துன்பம் இருக்கு, பயம் இருக்கு, அதனால துன்பம் இருக்கு. அப்புறம் பலவிதமான கர்மாவை பண்றோம், அதனால புண்ணிய பாவம் புதுசா வருது, அதனால பிரச்சனை வருது. அதனால இதெல்லாம் குறை, பிறவியில இருக்கக்கூடிய குறை. இதெல்லாம் இல்லாதது. அப்புறம் என்னது, எது விதமான குறையும் இல்லாம இவ்வளவு இந்த உலகத்துல இப்படியெல்லாம் இருந்து நம்ம என்னதான் கர்மா பண்ணாலும் அதுல என்ன கிடைக்குதோ அதுல நமக்கு முழுமையான நிறைவு வருவது இல்லை. முழுமையான திருப்திங்கிறது என்னைக்குமே உலக விஷயத்துல இருந்து நமக்கு நிரந்தரமா வர்றதில்லை. கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமான ஒரு வடை பாயசத்தோட விருந்து சாப்பாடு சாப்பிட்டாக்க அந்த நேரத்துக்கு போதும்னு தோணும். திரும்ப ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே, போண்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. உலக விஷயங்கள்ல திருப்திங்கிறது வர்றதில்லை, குறைங்கிறது இருக்கு. ஆனா நாம விரும்புறது என்னது, குறைவில்லாத நிறைவு. எப்பொழுதும் நிறைவா இருக்கணும், பூர்ணமா இருக்கணும் நினைக்கிறோம். அப்ப அது இந்த உலக விஷயங்களால இருந்து வராதுங்கிறது தெரிகின்றது. அதனால நாம விரும்புறது என்னது, குறை இல்லாததும், குறையாததும். அப்புறம் நிரந்தரமா இருக்கணும். வர்றது தற்காலிகமா போயிடக்கூடாது, பெர்மனண்டா நிரந்தரமா இருக்கணும். அப்ப நிரந்தரமான ஒரு உலகம், பிறப்பு இறப்பு இல்லாதது, துன்ப கலப்பு இல்லாதது, குறை இல்லாதது, ஒரு நிறைவான நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கை நிலை. அதைத்தான் நாம அப்படிப்பட்ட லோகம் அன்றோ இஷ்டமானது, நமக்கு அதுதான விருப்பமானதாக இருக்கின்றது. அப்படி யார் நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணணும், அதுவும் நித்தியமானது பற்றி அவித்யா நிவிர்த்தியை தவிர்த்து வேறு சாதனத்தினால் உண்டாகக்கூடியதும் அன்று. அது அந்த நித்தியமானது இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு கேள்வி வரலாம். உலகத்துல அப்படி ஏதாவது, ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே அநித்தியமாக தான் இருக்கு. நித்தியமானதுன்னு எதையாவது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இப்போ நித்தியமானதுன்னு ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அங்க சாஸ்திரம் இருக்கிறதுன்னு சொல்லுது, இருக்கிறார்னு சொல்லு. இருக்கிறதுனா என்ன, இருக்கிறதுனா ஆத்மா, கடவுள் அப்படி இருக்கிறார். நிரந்தரமானவரா, நித்தியமானவரா, பூர்ணமானவரா, கடவுள் இருக்கின்றார். கடவுள் ஒன்றுதான் பூர்ணமானது, நித்தியமானது. அதனால நித்தியமான ஒரு நிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் கடவுளை அடைய வேண்டும். அங்கதான் ஆன்மீகம்ங்கிறது, ஆன்மீக வாழ்க்கைங்கிறது முக்கியத்துவம் உடையதா ஆகுது. நம்ம பக்தி இருக்கலாம், கோயிலுக்கு போகலாம், லௌகிகமான பிரார்த்தனை வைக்கலாம், அதெல்லாம் வாங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் எத்தனை நாளைக்கு, எல்லாமே அனித்தியமானது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், போகும், மாறிக்கொண்டே இருக்கும். அதனால அது வேண்டாம். இதெல்லாம் இல்லாம நிரந்தரமான இறைநிலை எனக்கு வேண்டும் அப்படின்னா அது அப்படி இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி ஒன்று இருக்கின்றது. அந்த நிரந்தரமான இறைவனை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அடுத்த கேள்வி அதானே வரும். முதல்ல இருக்கான்னு கேள்வி. இருக்கு, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கடவுளை நான் அடைவது எப்படி கேள்வி. அதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது, அஞ்ஞான நிவிர்த்தி, அறியாமை நீங்கிறது தான் கடவுளை அடைவதற்கான வழி. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுனா. இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அதனால இருள் நீங்குதல், அவித்யா நிவிர்த்திங்கிறது தான் இறைவனை அடைவதற்கான வழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி. இது சாஸ்திரம் சொல்லிதான் தெரியும். நம்மளா யோசிச்சாலாம் புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் இருக்கிறார், ஆத்மா இருக்கிறது, நிரந்தரமான ஒரு லோகம் இருக்கு, நிரந்தரமான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் மட்டும்தான் பிரமாணம். வேற எந்த விதத்தை அறிவியல் பூர்வமாகவோ வேற எதுவும் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது, வேதங்கள் சொல்லுகின்றன. அங்கதான் மதம்ங்கிறதும்
ஆன்மீகம்ங்கிறதும் அதற்கு ஆதாரமான மத நூல்கள்ங்கிறதும் நமக்கு பிரமாணமாக ஆகின்றது. இப்போ அதுல நமக்கு ஸ்ரத்தையானது இருக்கணும். அதுல ஸ்ரத்தை இல்லைன்னா அவன் தான் நாஸ்திகன். இப்போ சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இல்லைன்னா நாஸ்திகன். அவனுக்கு கடவுள், ஆத்மா, புண்ணிய, பாப்பம், பிறவாத நிலை அப்படிங்கிறதெல்லாம் எதுலேயும் நம்பிக்கை வர போறது இல்லை. நம்பிக்கை வரலைன்னா அதை அடையணுங்கிற முயற்சியவே அவன் செய்ய மாட்டான். அப்ப நமக்கு அதை அடையணும்னு முயற்சி பண்ணணும்னா அதை பத்தி சொல்றது சாஸ்திரம் மட்டும்தான். சாஸ்திரத்துல நமக்கு ஸ்ரத்தை இருந்தா சாஸ்திரம் தெளிவா சொல்லுது அப்படி இருக்கின்றது, கடவுள் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதற்கு அந்த கடவுளை அடையிறதுக்கு வழி அவித்யா நிவர்த்திங்கிறதையும் சொல்லி இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அப்ப அவித்யா நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு சாஸ்திரம் இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த அஜ்ஞான நிவர்த்தியை தவிர கடவுளை அடையிறதுக்கு, நிரந்தரமா கடவுள் நிலையை அடைவதற்கு ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளை பார்க்கறதுக்கு கர்மா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், உபாசனை பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், அது வேற. ஆனா கடவுள் நிலையை, இந்த நிரந்தரமான பதவியை அடைவதற்கு அவித்யா நிவர்த்தியை தவிர வேற எந்த உபாயமும் இல்லைன்னு சாஸ்திரம் தெளிவா சொல்லி இருக்கு. ஆகவே அவித்யா நிவர்த்தினா என்னது? அஜ்ஞான நிவர்த்தி. அஜ்ஞான நிவர்த்தினா எதை பற்றிய அஜ்ஞான நிவர்த்தின்னு கேள்வி வருது. ஆத்மாவை பற்றிய அல்லது கடவுளை பற்றிய, பிரம்மத்தை பற்றிய அஜ்ஞான நிவர்த்தி. அதான் அடுத்த வரி. ஆகவே பிரத்யேகாத்ம ரூபமான பிரம்ம விஞ்ஞானத்தை முன்னிட்டு அல்லது எதிர்பார்த்து அந்த அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆகிறதுக்கு நான் ஞானத்தை அடைய வேண்டும். ஏன்னா அஜ்ஞானம்ங்கிற அறியாமை. அறியாமை எப்படி போகும்? அறிவுனாலதான் போகும். அறியாமைக்கு எதிரி அறிவு. இருள் போகணும்னா என்ன பண்ணணும்? இருள் போறதுக்கு ஒரே வழி ஒளிதான். வெளிச்சம் வந்தா இருளை அடது நீங்க. வேற எந்த விதத்திலையும் இருளை நீக்க முடியுமா? கூட்டி அள்ளி குப்பையை அள்ளி போற மாதிரி இருளை கூட்டி அள்ளி போட முடியுமா? போட முடியாது. இப்போ ஒரே வழி இருள் போறதுக்கு ஒளி வரணும். இந்த மாதிரி அஜ்ஞான நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரே வழி ஞானம் வரணும். அதனால அந்த ஞானத்தை நான் அடைய வேண்டும் என்று அதன் பொருட்டு, ஆத்ம ஞானத்தின் பொருட்டு அல்லது ஈஸ்வர ஞானத்தின் பொருட்டு என்ன பண்றார் அவரு? இந்த எல்லா உலக ஆசைகளையும் விட்டு, அதனால சர்வ ஏஷனைகளின் சந்நியாசத்தான் வேண்டுவதாகிறது என்றான். அதனால இந்த உலக ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு நான் ஆத்மாவை மட்டுமே அடைய விரும்புகின்றேன். அது ஆத்மாவை அடையுதுங்க, ஆத்ம ஞானத்தை அடைய விரும்புகிறேன்கிற எண்ணம் அது வருகின்றது. அதுதான் தேவை. இது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் இன்னொரு லாஜிக் சொல்றாரு. இந்த ஆத்ம ஞானமும் கர்மாவும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு ஒரு நியாயம் சொல்றாரு. அது நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதனால இந்த யார் மோட்சத்தை, இறைவனை, நிரந்தரமான நிலையை அடைய விரும்புகிறானோ அவன் அதற்கு ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஆத்ம ஞானம் தான் ஒரே வழி. அந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு உலகத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசைகள் நீங்கி இருக்க வேண்டும் என்பது விஷயம். இதற்கு இன்னொரு சில நியாயங்கள்லாம், காரணங்கள்லாம் சொல்றாரு. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.